28 கிலோ. வாங்க பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு 4-5 முறைக்கு மேலே சமைச்சு பார்த்துருக்காங்க. ஒரு அம்மிங்கிறாங்க லைட்டாக குறைச்சி வருவோம். அப்போதான் நமக்கு மேனி நல்லா இருக்கும், சாப்பாடுக்கும் மேனி பலன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு தேக்ஸா நீங்கள் போட்டு தாளிச்சிட்றீங்க, இதே 50 தேக்ஸா தாளிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? இந்த கூட 30 கிலோ பிடிக்கும். நம்ம இப்போ 28 கிலோ கறி ஆட் பண்ணுறோம். தனி கறி அரிசி. மாம்சு வாங்க. அது தூக்குனா மண்ணு இப்போ நம்ம பிரியாணி 18 படி, அதாவது 18 படி 28 கிலோ. வாங்க பார்க்கலாம். ரீஃபண்ட் ஆயில் கணபதி ரிப்பேடா, இது கஜபதி அவர் தம்பி அண்ணன் தம்பி தான், வேற ஒன்றும் இல்லை. யாரும் இல்லை. எத்தனை லிட்டருண்ணா? இது வந்து 3 லிட்டரு ஊற்றுறோம். நெய் 4 லிட்டர். நெய்யை பார்க்குறீங்களா? இந்த அப்படியே கீழே பாருங்க, உருகிட்டு அப்படியே பாருங்க. அப்படியே 4 திண்டுக்கல்லே வந்துருக்குங்க. வேற லெவலா கடலில் சமைக்கிறதே அது ஒரு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் என்ன கலரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 3 ஆட் பண்ணியாச்சு, அரை எண்ணெய் ஊற்றிட்டாரு. இப்போ 4 நெய், 4ல் ஒரு 3 ஊற்றுவோம், அரை அப்படியே தம்முக்கு ஊற்றுவோம். வேறு லெவலாக இருக்கும் முடிக்கும் போது. 2.5 கிலோ, அதாவது 2.800 போடுவோம். செலவு எல்லாம் ஏகத்துக்கு நல்ல பிரம்மாண்டமாக 2.5 கிலோ போடுறோம். பல்லாரி பெரிய லெவலில் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே குறைஞ்சி வரும். இந்த செலவு அதிகமாக கொடுத்தா சோறு அம்மிங்கிறாங்க, லைட்டாக குறைச்சி வருவோம். புதினா பாருங்கள், அப்படியே நாட்டு புதினா தான் வாங்கி வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த புழு கலராக அப்படியே வாசமனமாக இருக்கும். இது ஒரு 2 கட்டு போடுவோம், 3 கட்டுக்கு மேலே இருக்குது. சரிங்களா? ஒரு கை பிடிச்சா 1 கட்டு, 2 கட்டு தேவைன்னா மேனில் மேலே ஏற்றிக்கலாம். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஏன் போடுறோம், அதாவது எண்ணெய் காஞ்சோட்டி ஏன் போடுறோம், இப்போ போடுறோன்னு பார்க்கணும். எண்ணெய் காஞ்சோட்டி போட்டோன்னா குருமாவில், புரோட்டா குருமாவில் எண்ணெய் மிதக்கு பாருங்கள், அந்த நெஞ்சு எரியும். எண்ணெய் காஞ்சோடி போடவே கூடாது. இது வந்து சாப்பாட்டில் ஊடுருவி உள்ளே போயிடும். எண்ணெய் காஞ்சோடி போட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே போகவே போகாது, மிதந்துக்கிட்டு இருக்கும். சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இங்கே வந்து ஏப்ப விடுவோம், அப்படி நெஞ்சை கறிக்கும். அது ஆபத்தான இது, இப்படி செய்யக்கூடாது. இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டு. இப்போ நம்ம ஒரு தேக்ஸா நீங்கள் போட்டு தாளிச்சிட்றீங்க, இதே 50 தேக்ஸா தாளிச்சிக்கிட்டு இருப்பீங்களா, சுற்றிக்கிட்டு இருப்பீங்களா? முடியாது. 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம கறிக்கு தகுந்த மாதிரி இன்னொரு 50 கிராம் மட்டும் போடலாம். ஏன்னா கறி கொஞ்சம் தனி கறிலாம் போட்டிருக்காங்க, இது உரப்பு கேட்கும். இன்னும் போட்டுக்கலாம். சரிங்களா? சூப்பராக குட்டி பார்க்கவே அருமையாக இருந்துச்சு. கறியும் அப்படியே உரிச்சு அந்த கலரில் சூப்பராக கொழுப்போடு வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி பார்ப்போம் சூப்பராக. இன்றைக்கி நம்ம முக்கியமாக வந்தது காரணமே மதுரையில் திருநகரில் திருப்பரங்குன்றத்துக்கு முன்னாடி திருநகர், அங்கே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு 4-5 முறைக்கு மேலே சமைச்சு பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சுங்க. நீங்கள் தான் எங்களுக்கு வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நெய் வந்து 4 லிட்டரில் 3 ஆட் பண்ணிக்கலாம், 6 லிட்டர் தம்முக்கு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அவங்களுக்காக தான் நம்ம சிறப்பாக செய்யணுங்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக அவரையும் காட்டுறோம். அவர் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே 10 தடவை நாங்கள் ஆக்கலை, அவரே ஆக்கிவிடுக்காரு. ஒரு 1/2 லிட்டர் நிப்பாட்டுறேன். அரையை மட்டும் ஊற்றுங்க, 1.5 இருக்காது. மூடி வச்சுருவோம். தால்ச்சா வந்துட்டு அப்படி வேற நான் 10 வைக்கல. நான் 10 வைக்கல. இப்போ நம்ம வந்து அப்படி போட்டு விறகு போட்டிருக்கோம். தெரியுதுங்களா? மட்டை சூடாக வச்சு நல்லா பிடிச்சிருக்கு. மிளகாத்தூள் போட்டோம்ல, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே போட்டனால இந்த மிளகாத்தூள் என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த எண்ணெய், இந்த வெங்காயம், புதினா அதில் பூரா சார்ந்து படந்துருது. நம்ம மேற்கொண்டு கறியை போட்டு கறி வேகிறதுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலாலாம் போடும்போது இந்த மிளகாத்தூள் எல்லாத்துலையும் போய் கலந்து அப்படியே சைலண்ட் ஆகிடும் மிளகாத்தூள். கடைசியில் நமக்கு வந்து உப்பு உரப்பு பார்க்கும்போது அந்த உரப்பு மட்டும் கரெக்டான லெவலாக தெரியும் நமக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி அந்த நெஞ்சில் வந்து நிற்கிறது அந்த இது இருக்காது, குருமாலையும் மிதக்காது. புரியுதுங்களா? மிளகாத்தூள் எல்லாத்துக்கும் சார்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு சாப்பிடும்போது மைல்டாக சூப்பராக இருக்கும். போட்டால் தான் நல்லாயிருக்கும். அப்படியே வெங்காயத்தை காட்டி ரோஸ்ட் ஆகிடுச்சு. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 கிலோ. அதுதான் வெயிட் பண்ணிக்கிட்டாரு. தக்காளி வணங்கிருச்சு, நைஸாக அடித்தனால கேரியை போடும்.
இந்த கூடை 30 கிலோ பிடிக்கும். நம்ம இப்போ 28 கிலோ கறி ஆட் பண்ணுறோம். தனி கறி அரிசி எறும்பு இல்லாமல் தனி கறி. தயிர் 2.5 லிட்டரு. சின்ன வெங்காயம் 3.5 கிலோ. முந்திரி ஒரு 100. பூண்டு அதே போல் தான், சின்ன வெங்காயத்துக்கு ஈக்குவல் தான், அதுவும் 3.5 கிலோ தான். இஞ்சி 2.700, 2.25 கிலோ இஞ்சி. இந்த அப்படியே 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றுங்க. நல்லா பறக்கத்தான் இருக்கும். பட்டை கிரைண்டிங் பண்ணி வச்சுருக்கோம். பட்டை கிராம் ஆமாம் 24 240 கிராம் பட்டை. என்னங்க கிராம்பு 60 கிராமு, ஏலக்காய் 120 கிராம். இங்கே பாருங்க அப்படியே இந்த பட்டை வலி கழுவுங்க. உப்பு 3/4 கிலோ போடுவோம், அப்புறம் ஏற்றிக்கலாம். 1 கிலோ பிடிக்கும். உப்பாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் குறைச்சி தான் ஏற்றுவோம். நாங்கள் ஏற்ற மாட்டோம், மறுபடியும் ஏற்றிட்டா எடுக்க முடியாது. அதான் 800 போட்டிருக்கு, 900 போட்டாச்சு, 100 இருக்குது. செலவு பூரா அலசின தண்ணி, ஒரு அரைச்சக்கு தண்ணி அப்படியே மேனியில் வெந்து வெந்தது காடு. சென்றில் வணக்கத்தை போடு, இல்லைன்னா மேனி வச்ச மாதிரி. ஒரு ரவுண்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் திறந்தோம். இந்த இல்லை கதை கதைன்னு கொதிக்குது பார்த்தீங்கல்ல. கறி மல்லித்தலையும் பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். இது பாருங்க இளங்கறி, அதனால் வைக்க முடியாது, பாதுகாக்க முடியாது. அதெல்லாம் கொதிக்கட்டு அப்புறம் பிரித்து விட்டுக்கலாம். இப்போ கறி இளங்கறி, அதனால் இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை ஊற்றிக்கலாம். எல்லாரும் கறி உடஞ்சி போயிடும். எலுமிச்சம்பழத்தை ஊற்றினா கறி உடையாது. ஆமாம் உடையாது. ஒரு 16 பழம் ஊற்றிருக்கும், கறி உடையாது. போது ரொம்ப போடாது. கரலையும் உடையணும். உடையிட்டு இப்போ நம்ம 2 குடம் தண்ணி உலக்கி 2 குடம் தண்ணி ஒரு வாளி வைக்க போகிறோம். மல்லியை போட்டு வச்சு உலையில் அலறும்போது ஒரு தடவை வேகும், தம்மில் ஒரு தடவை வேகும். 28 கிலோ அரிசிக்கு 28 கிலோ அரிசிக்கு நம்ம 24 படி தண்ணி வைக்கணும். இது 20 போட்டிருக்கனால 18 நம்ம 10 படி, இது 10 படி தண்ணி பிடிக்கும். அதனால 2 ஊற்றுனதுலே நமக்கு எவ்வளோ ஆச்சு? 21 கணக்காகிடுச்சு. ஃபுல்லாக ஊற்றுனா இதில் 3 படி தண்ணி. ஒரு வாளி தண்ணி க்ளீனாக இருக்கும். தேவையில்லை மேலே திண்டுக்கல்லேருந்து அரிசியை வண்டியில் பைக்கில் முன்னாடி வச்சு அப்படியே அரிசியில் படுத்துக்கிட்டே வந்துட்டோம். நம்ம அரிசி தான். ஆமாம், நம்ம அரிசினா நம்ம அரிசி இல்லை, நம்ம வாங்குற அரிசி. நம்ம வாங்குற அரிசி மகாமே 786 ஏடி கோல்டு வேற லெவல். உலைக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அரிசி ஊற போட்டுடலாம். ஏன்னா 2-3 கழனி எப்பயும் போல் எடுத்துகிட்டு எப்பயும் போல் ரெடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயுமே நம்ம 2-3 கழனி எடுத்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கழனி தண்ணி பூரா நமக்கு வெளியில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாது, நமக்கு உதிரியாக ஒட்டச்சு கொடுக்கும்போது நல்லா இருக்கும். நம்ம கழனி எடுக்காமல் மட்டும் போட்டோம்னா சாப்பாடு அப்படியே பின்னி கொத்தன்னு பின்னிக்கும், சாப்பாடு கொள்ளஞ்ச மாதிரி தெரியும். ஆமாம், எப்பயுமே கழனி எடுத்துடணும். 2 கழனி 3 கழனி எப்பயுமே கம்பல்சரி எடுத்துடணும். அப்போ தான் நமக்கு மேனி நல்லா இருக்கும், சாப்பாடுக்கு மேனி பலன்னு இருக்கும். எப்படி அலருது பார்த்தீங்கல்ல, பயங்கரமாக அலருது போல். அரிசி அள்ளி அந்த தண்ணி வச்சு ரெடியாக வச்சுருக்காங்க. கஷ்டமாக சரி வேற லெவல் அருமையாக அப்படி சொல்லிட்டு கறி அரிசியை ஏற்றும் ஊற வச்சு. ஆமாம், ஊற வச்சு அரிசி சீரகம் வீட்டுக்கு வச்சு அது எலுமிச்சம்பழம்லாம் ஊற்றியாச்சு. இது கொஞ்சம் குறைப்பலாம். மல்லி அப்படியே மிளகா அப்படியே கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லாயிருக்கும். இதான் வந்து சாப்பிடும். நமக்கு அந்த சீவல் பட்டை இருக்குது, அதில் நம்ம அங்கே போட்டா மேலே போடுங்க, மூடி எடுங்க.
மூடியை போட்டுருக்கேன். போடுங்க. கண்டிப்பாக நான் ஏற்றிருக்கேன். தூரத்தை ஒன்றும் விடாமல் போட்டுறேன். அதுலேயே தேவைக்கு ஏற்றிக்கலாம். மூடி உள்ளே போயிடும். பிரியாணி தம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே உள்ள வாங்க, அப்படியே உள்ள வாங்க. சூப்பராக தம் ஆயிடுச்சு. வாழையில பூரா ரிமூவ் பண்ணிடுவோம். தம்மை இப்போ உடைக்க போகிறோம். வேறு லெவலாக இருக்கும். இந்த லட்டு வாங்கி கொடுத்தா மதுரை நெய் கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருக்கு. அப்படியே மேலே ஏற்றி சூப்பரா. இது பசு நெய். சூப்பரா பார்க்குறதுக்கு தான் முழுசாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே மல்லிகைப்பா வாங்க. அவங்க கடமையை செஞ்சுட்டாங்க. நான் என் கடமையை செய்யணும்ல. நான் சாப்பிட்டு பார்க்குறேன் உப்பு உரப்புலாம் எப்படி இருக்குன்னு. மட்டன் வேறு லெவலாக இருக்குது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அதுதான் கறி போடுங்க. பீஸோ இருக்கு. இந்த கறி தனி கறினால அப்படி தெரியுது. எலும்பா இருந்தால் எனக்கு வேலை தெரியும். போதும். பிரியாணி வேறு லெவல். பாருங்க, அப்படி பொருள் ஸ்ப்ரே எடுத்து நான் சாப்பிட்றேன். இந்த ஸ்ப்ரே எடுத்து மாப்பிள்ளைக்கு வேணா சிக்கன் பீஸ் இருந்தால் வைங்க. 65 போதுமா? எல்லாம்